ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஒரு ஜெபம் பண்ணலாம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே தகப்பனே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ருசிக்க போகிறோம். உங்களுடைய வார்த்தையை என் தகப்பனே இந்த அடியில் மறைத்து நீர் வெளிப்படுத்தும்படியாக ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து என் தகப்பனே இந்த பரிசுத்த வசனங்களை நாங்கள் தியானிக்கவும், அதை கேட்கவும், அதை கை கொண்டு நடக்கவும் எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியையும் தந்தருளும்படி ஒப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம். இப்போது நம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, நாம் இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேரை அப்படி சொல்ல முடியும்? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். தேவனையே துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், என் இயேசுவையே துதிப்பேன். அதாவது நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள். சொல்லுங்க, நாங்கள் சொல்லுங்க, நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள் என்ற தலைப்பில் எங்கள் தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம்? எல்லாரும் சொல்லட்டுமா? இது ஒரு அறிக்கை. ஆமென். எங்கள் இயேசுவையே துதிக்க வந்திருக்கிறோம், நாங்கள் துதிக்க பிறந்தவர்கள் என்று தலைப்பில் எங்கள் தெய்வத்தை துதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவனை எப்படி துதிப்பது? ஆமென். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா துதிக்க பிறந்தவர்கள் என்கின்ற தலைப்பில் நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அதுல பரிசுத்த தேவனை எப்படி துதிப்பது என்று பார்க்கும்போது, பரிசுத்த தேவ சபையில் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த தேவனை என்றும் துதிப்பேனே. நான் பரிசுத்த ஆவியில் நிறைந்து என் பரிசுத்த தேவனை புகழ்ந்து பரிசுத்தமாக என்றும் வாழ்வேனே. என் பரிசுத்த ஆவியானவர் என்னை பரிசுத்த பாதையில் நடத்தி பரிசுத்தமாக வாழ வைப்பாரே. நான் பாவம் செய்த போதிலும் அவர் பரிசுத்த ரத்தம் சிந்தி என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரே, என்னை பரிசுத்தமாக மீட்டெடுத்தாரே. இப்படி பரிசுத்தமா மீட்டெடுத்த தேவனே, இப்படி பாவத்திலிருந்து மீட்டெடுத்த தேவனே, பாடாம இருக்க முடியுமா? அல்லது துதிக்காம இருக்க முடியுமா? நீ பாடாம இருந்தினா, துதிக்காம இருந்தினா நன்றி கட்ட சென்றோன்னு அர்த்தம். ஆமென். அப்ப என்ன பண்ணணும்? நன்றி கண்ட உள்ளத்தோடு கூட அவரை பாடி அவரை துதித்த ஒரு நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அதனாலதான் உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து உன்னையும் என்னையும் பிரித்து எடுத்து வச்சிருக்கிறாரு, கரங்களை கட்டி. ஆமென். அப்ப நம்ம யாரா இருக்கணும்? துதிக்க பிறந்தவர்களா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவ சபை அப்படின்னா என்ன? பரிசுத்தவான்கள் எல்லோரும் கூடுகிறதான ஒரு இடம். இந்த இடம் எல்லா சபைகளையும் அது குறிக்கும். ஆனா அது உலக பிரகாரமான ஆலயம். ஆமென். ஆனா ஆவிக்குரிய ஆலயம் என்று ஒன்று இருக்கிறது. எது? நீங்களே அந்த ஆலயம் என்று அறியாது இருக்கிறீர்களா? அப்ப நம்ம தான் பரிசுத்த தேவ சபை. நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த தேவ சபை, இந்த கட்டிடம் அல்ல. ஆமென். இந்த கட்டிடம் எதற்கு அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான்கள் எல்லோரும் கூடி ஒரு இடத்துல தேவனை ஆராதிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான். இப்ப நம்ம இங்க பரிசுத்தவான்கள் எல்லோரும் இங்க கூடலன்னா இது ஜஸ்ட் ஒரு வீடு, அவ்வளவுதான். ஆமென். ஆனா பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜனங்கள், தேவனை தெரிந்து கொண்டவர்கள், தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாய் எல்லோரும் ஒன்று கூடி துதிக்கிறதான ஒரு இடம் தான் இந்த சபை என்று சொல்லப்படுகிற கட்டிட சபை. ஆனா உண்மையிலேயே சபை அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆத்மா தான், நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம், நம் சரீரம் தான் உண்மையான பரிசுத்த தேவ சபை. ஆமென். தேவன் எங்கே வாசம் பண்றாரு? நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு. நம் சரீரமாகிய சபையில தான் வாசம் பண்றாரு. அப்ப ஒரு பரிசுத்தமுள்ள தேவனாய் இருந்து நம்மளோட சரீரத்தை பரிசுத்த ஆலயமா மாற்றி இதுல ஜீவிக்கிறாருன்னு சொன்னா நானும் நீயும் எத்தனை பாக்கியவான்கள். ஆமென். இன்றைக்கு இந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்காம வெறுமையாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். நாம் துதிக்க பிறந்தவர்கள், வெறுமையா இராதபடிக்கு நம்மளை பிரித்தெடுத்து அழைத்து வந்து, ஆமென், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து, மகனே
அப்பான்னு கூப்பிடும்போது மகனே என்ற குரல் கொடுக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல தேவனை நான் பாடாம எப்படி இருக்க முடியும்? நான் துதிக்காம எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் நான் துதிக்க பிறந்தவன். ஆமென். சொல்லுங்க, நான் துதிக்க பிறந்தவன். யாரை துதிக்க பிறந்தவன்? என்னை மீட்டெடுத்தவரை துதிக்க பிறந்தவன். என்னை காப்பாற்றுகிறவரை துதிக்க பிறந்தவன். என்னை வழி நடத்துகிறவரை துதிக்க பிறந்தவன். எனக்கு ஆலோசனை கர்த்தரை துதிக்க பிறந்தவன். ஆமென். அப்படி நன்மை செய்கிறவரை நான் துதிக்க பிறந்தவனாக இருக்கிறேன். ஆமென். அப்ப பரிசுத்த தேவ சபையில் எங்கெல்லாம் இருக்கிறோமோ, எங்கெல்லாம் தேவனை நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் துதிச்சு பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். பர்டிகுலரா பார்க்கும்போது பரிசுத்தவான்கள் கூடுகிறதான இந்த ஸ்தலத்துல பயபக்தியோடு கூட அவரை துதிக்கணும். ஆமென். எல்லாரும் சேர்ந்து துதிக்கணும். 10 பேர் பாடி 10 பேர் துதிக்கிறாங்கன்னா மீதி பேர் வேடிக்கை பார்க்கிறவர்களா இருக்கவே கூடாது. பாட்டு தெரியாவிட்டாலும் அவங்க 10 பேரோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடும்போது கர்த்தரை துதிக்கணும். அதுதான் ஒரே சிந்தை, ஒரே எண்ணம். ஆமென். அப்ப பரிசுத்த தேவ சபையில் பரிசுத்த உள்ளத்தோடு, ஆமென், பாவம் செய்துக்கிட்டு அக்கிரமம் செய்துக்கிட்டு துணிகரமா சபையில வந்துக்கிட்டு பாடக்கூடாது. ஆமென். பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ள சந்ததிகளாய் அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறாரு. அந்த பயமும் அந்த திகிலும் நம்மை பற்றி பிடித்து வேற எதுக்கும் பயப்பட தேவையில்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கணும். கர்த்தருடைய சமூகத்துல உட்பிரவேசிக்கும் போது பயத்துடனும் நடுக்கத்துடனும் உட்பிரவேசிங்கள் வேதம் சொல்லுது. அந்த பயம் நமக்குள்ள இருக்கணும். ஆமென். அப்ப பயபக்தியோடு கூட தேவனை ஆராதிக்கணும், துதிக்கணும். அப்ப பரிசுத்த தேவ சபையில் பரிசுத்த உள்ளத்தோடு, ஆமென், ஹல்லேலூயா, நம்முடைய உள்ளம் இங்க இருக்கணும். கர்த்தரை ஆராதிக்கணும் என்ற எண்ணம் இங்க இருக்கணும். எண்ணத்தை அங்க சிதறி விட்டுட்டு இங்க வந்து சும்மா சரீரம் மாத்திரம் இருக்கு, நம்ம சிந்தைகள் வேற எங்கேயும் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. கதவு சாத்திட்டு வந்து என்னன்னு தெரியலையே, கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்து என்னன்னு தெரியலையே, அதை வந்து இங்க வந்து யோசிக்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன். ஆமென். அப்ப இந்த எல்லையில வரும்போது ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், ஒரே சிந்தை உள்ளவர்களா இருக்கணும், ஒரே தேவனை ஆராதிக்க வந்து இருக்கிறோம். அப்ப எல்லாரும் ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கிறோம், ஒரே நோக்கத்திற்காக தான் இங்க வந்திருக்கிறோம். அப்ப பாடுவது மட்டும்தான் நோக்கம், அவரை துதிப்பது மட்டும்தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கணும். ஆமென். பரிசுத்த தேவ சபையில் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த தேவனை என்றும் துதிப்பேனே. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவங்களை பாராத சுத்த கண்ணர். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி பரிசுத்தத்துக்கென்று நியமிக்கப்பட்டவர்களாய் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைக்கப்பட்ட நாமும் உண்மை உள்ளவர்களாய் இருந்து உண்மையோடு கூட அவரை துதிக்கணும். ஆமென். அப்ப பரிசுத்த தேவ சபையில் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த தேவனை என்றும் துதிப்பேனே. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கலாமா? யாத்திராகமத்திலுள்ள புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். எப்படி கர்த்தரை துதிக்க போறோம் நம்ம பார்க்க போறோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாரும் சொல்லுங்கம்மா. நீ வாசிக்கும் போது நாங்க எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் துதிகளில் பயப்படத்தக்கவருமாய் அற்புதங்களை செய்கிறவருமாகிய அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கணும்னா இப்படி துதிச்சா அது சரியா வராது. ஆமென். இப்ப நான் படிக்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி சொல்லுங்க. ஒருத்தர் கூட சொல்லாம இருக்கக்கூடாது. சொல்லாம இருந்தீங்கன்னா அது வேற மாதிரி போயிடும். இப்ப சொல்லுவோமா? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார்? இப்படிதான் நம்ம துதிக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தர் போய் பெருமையா பேசுறேன் தெரியுமா? அண்ணா நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா?
நீலாம் சாதாரணமான ஆள் இல்லைண்ணா அப்படின்னு சொல்லி உலக மனிதர்களை வந்து பெருமையோடு கூட பேசுறாங்க பாரு. அது போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம துதிக்கணும். கர்த்தாவே, தேவர்களில உமக்கு ஒப்பானவர் ஒருத்தரும் இல்லை, நீ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். பரிசுத்தம்னால இயேசுதாங்க உலகத்தாருக்கும் தெரியும். அத்தனை பரிசுத்தம் உள்ள தெய்வம் நீர். நீர் அற்புதங்களை செய்கிறவர், துதிகளில பயப்படத்தக்கவர். நாங்க துதிக்கும் போது ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு நம்ம பயப்படுறோமா? கர்த்தர்